கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா. பாஸ்டர் யாரையோ குறிச்சு பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இல்லையே, நீங்களும் நானும் நிச்சயமாகவே, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, ஒரு காரியம் நான் சொல்ல முடியும். கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்துடுறீங்களா? எல்லாரும் என் பின்னாடி நிற்கணும், வரணும். என் முன்னாடி வந்துருங்க. சும்மா வாங்க எல்லாரும், கொஞ்சம் அப்படியே ப்ளீஸ். குட்டீஸ், குட்டி பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் வாங்க, எல்லாரும் வாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். வாங்க ஸ்டேட் பின்னாடி இருக்கவங்கள எதிர்த்து வாங்க, சும்மா வாங்க. பரபரியா கரந்துரு ஜீசஸ் சொல்லுங்க எல்லாரும், ஜீசஸ் சொல்லுங்க, ஜீசஸ். சத்தமா சொல்லுங்க, ஜீசஸ். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும், எப்படிப்பட்ட போராட்டங்களின் மத்தியிலையும் இப்ப இயேசுவா சொல்றாங்க, உங்களை நான் அதிசயம் காண பண்ணுவேன். இந்த சபை அதிசயங்களை காணும். பாஸ்டர்கள் அதிசயங்களை காணுவார்கள். வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், பிள்ளைகளுடைய வாழ்விலும் என் தெய்வம் ஆண்டவராகிய இயேசு அதிசயங்களை காண செய்வார். கை கொண்டு வந்திருக்கிறவங்க மட்டும் கையை தட்டி ஒரு பாபா சந்தாராபா. அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாங்க 6வது நாள் முடிந்து, இது எத்தனாவது நாள்? 6 அடுத்து 7ஆ 8ஆ? ஓ, உங்க ஊர்ல 7 அப்படின்னு சொன்னா பரிபூரணம். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பரிபூரணமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இழந்து போனவற்றை மீண்டும் தருவார். முடிந்து போனது என்று நீங்கள் நினைத்ததை மீண்டும் ஆரம்பிப்பார். நீங்க நினையாத காரியங்களை கர்த்தர், நீங்க நினையாத வேளையில, அவர் நினைத்த வேளையில நடக்க செய்ய போகிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. எத்தனை பேர் இப்ப சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்க விருப்பத்தை எல்லாம் இயேசு நிறைவேற்றுவார்னு சொல்றவங்க எல்லாம் நல்ல முழு கையை நீட்டி, அரை கைனா யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்க மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கரம் தூக்கி இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் இவர்கள் மன விருப்பம் எல்லாம் நிறைவேறாமல் போவதாக. ஒரு மாதிரி பாக்குறீங்க, நல்லதுல நீங்க கையத்தூக்கலை நினைக்கிறீங்களோ? அல்லேலூயா. நான் இப்படி யோசிக்கிறேன், என் விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நான் நினைத்த நாட்களில் எல்லாம் ரோட்ல போனேன், ஊரை விட்டு ஓடினேன், அப்படி இப்படின்னு வாழ்ந்தேன். எப்ப அவர் விருப்பம் என் வாழ்வில் நிறைவேறணும்னு நான் சொன்னேனோ, அப்பொழுது அவர் என்னை உயர்த்தினார், உருவாக்கினார், உணர்த்தினார், அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். இப்ப பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க விருப்பம் நிறைவேறணுமா, அவர் விருப்பம் நிறைவேறணுமா? சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு இருக்கிறார்? கையினா யாரா இறந்து விட்டாங்கன்னு அர்த்தம் சொன்னேன். இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை கூட இயேசு இருக்கிறார்? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உண்மையாகவே ஆசீர்வதிப்பார். தம்பி, அவரோட தெரிஞ்சவரா தெரியாதவரா? பக்கத்தில் இருக்கவரா? அவர் பேர் என்ன? அவரை தெரியுமா? அவர் பேர் என்ன? டேவிடா? ஐயோ, உங்களுக்கு தெரியுமாமா? பேர் தெரியுமா? தெரியும். சரி, இப்பதான் நீங்க சொன்னீங்க உங்க பக்கத்துல இயேசு இருக்காருன்னு. இப்ப பக்கத்துல யாரும் டேவிட் இருக்காருங்கிறீங்க, யார் யாரா பேரை சொல்லிட்டு இருக்கீங்க?
24 மணி நேரமும் உங்களை விட்டு என்னை விட்டு விலகாத ஒரு தெய்வம் இயேசு. என் பக்கத்தில் இயேசு இருக்கிறார். என்னை சுற்றி 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 இயேசு இருக்கிறார். என் நினைவுல இயேசு, என்னுடைய கனவுல இயேசு, என் பேச்சில இயேசு, என் மூச்சில இயேசு, என் செயலில இயேசு, என் நடக்கையில இயேசு, என் பிள்ளைகளுடைய 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 வாழ்க்கையில எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, என் இயேசு. பாடுப்பா. எல்லாம் இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். பாடுங்க. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், எனக்கு எதுவும் இல்லை, இப்போமே சொந்தமல்ல. எல்லாரும் சொல்லுங்க. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போமே சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு. பாடுங்க. இயேசு இயேசு இயேசு. அல்லேலூயா. தெய்வத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் இன்னைக்கு உண்மையா சந்தோஷமா இருக்கிறேன், சத்தியமா. என்ன என்ன பிரச்சனைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வருது வராமல்ல. பண பிரச்சனை கடந்த எத்தனை வருஷம், 1.5 வருஷமா, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கால் உடைஞ்சு போயிருச்சு. இந்த காலு 4 மாசத்துக்கு முன்னாடி இவன் கால் உடைஞ்சு போச்சு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அம்மா கால், அம்மா வயது. 1 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். இந்த வருஷம் புது வருஷம் ஆராதனை முடிஞ்சு அடுத்து நேர நாங்க ஆஸ்பத்திரி தான் போனோம். போற வருஷத்துல என் மனைவி இறந்துருவாங்கட்டாங்க. ஆபரேஷன் நடக்க முடியாம போச்சு. ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் சத்தியமா நான் சந்தோஷமா இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒண்ணுதான் தெரியும், இயேசுவுக்கு தெரியாம இது நடக்கல. இயேசு இதை அனுமதித்திருக்கிறார் என்றால் இதற்கு பின்னால ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்து 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 இருக்கிறார். ஆமா, அதனால இப்பொழுது எல்லா பாட்டுக்கு நல்லா ஆடுறேன், ஓடுறேன், நிக்கிறேன், நடக்கிறேன், பேசுறேன். நீங்க கூட ஓடுவீங்களா என்னன்னு தெரியல. வாலிப தம்பி, அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இந்த உலகத்திலேயே சொல்லுங்க, பக்கத்துல வந்து என் மீது சொல்லுங்க. உலகத்திலே இருக்கிற அயோக்கிய நம்பர் 1 அப்படின்னா காமராஜ் தான். ஆனால் அப்படிப்பட்ட என்னை தேடி வந்து ரட்சித்து பிள்ளையாய் மாற்றி, என்னை பிள்ளையாய் மாற்றி நான் சந்தோஷப்பட்டு இருக்கும் போது, உன்னை ஊழியக்காரனா ஆக்கிட்டா என்று என்னை ஊழியனாகவும் மாற்றின ஒரு தெய்வம். பக்கத்துல சொல்லுங்க, உங்க மேலேயே அன்பா இருக்கு. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, உங்க மேல இயேசு அன்பாகவே இருக்கிறார். இப்ப பக்கத்துல சொல்லுங்க, என் மீது சொல்லுங்க, என் மீது அன்பு. சங்கர துரியாக்கரா ஜீசஸ் என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. கரங்களை உயர்த்தி
ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே பாடுங்க ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, பிதாவான என் தேவனே, என் தகப்பனே, என் தந்தையே, ஆட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்குத்தானே கரங்களை உயர்த்தி வல்லமையே ஆராதனையே அப்பா அப்பா உங்களுக்கு இயேசு முன்னாடி வைப்போம். உங்க கண்களுக்கு முன்பாக இயேசுவை வையுங்க. ஜீசஸ், ஜீசஸ். அப்பா அப்பா Thank you. உங்களுக்கு Hallelujah. Hallelujah. எனக்கு என்னால ஜீசஸ் கிட்ட போன உடனேயே ஒண்ணு கேட்க போறேன். நீங்க என்ன கேட்க போறீங்களோ தெரியல. நான் ஜீசஸ் கிட்ட போகும்போது உள்ள போன உடனே ஒரே ஒரு வார்த்தை கேட்பேன். இந்த உலகத்துல இது என்னுடைய பையன், இது எங்க பிள்ளைங்க தான். இவங்கிட்ட கிட்ட எங்க பாஸ்டர் மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய சொந்தங்கள், என் கூட பிறந்த அண்ணன் சொந்தங்கள் எல்லாம் ஒரு காலத்துல இவனை மாதிரி அயோக்கிய ராஸ்கள் யாருமே இல்லை அப்படின்னு தான் இதை குறித்து சொன்னார். அப்பா இறந்து போய் கிடக்குறாங்க. நான் போயிருக்கிறேன். கடங்காரன் 25,000 ரூபாய்க்காக மேல இருக்கிற எங்க அண்ணன் வீட்டு மாடியில கோடீஸ்வரன் எங்க அண்ணன் கேக்குறாங்க, உங்க தம்பி 5,000 ரூபாய் வாங்கிட்டு ஓடிட்டாரு, இப்ப பிடிக்கலைன்னா ஒன்றும் செய்ய முடியாதுட்டாங்க. இப்படிப்பட்ட கடினமான ஒரு சூழ்நிலையில எங்க அண்ணன்ட்ட கேட்கும்போது எங்க அண்ணன் சொல்றாரு, அவனை கீழே இறக்கி விடுறேன், அவனை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, ஒரே தம்பி, கடைசி தம்பி. உடனே எனக்கு அழுக வந்துருச்சு. உடனே கீழே இறங்கி தேனியில, எங்க சொந்த ஊர் தேனி, போய்கிட்டே இருக்கேன். அழுதுகிட்டே அந்நிய பாஷை ரொம்ப பேசுவேன். நான் அந்நிய பாஷை மனதில் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கேன். என் மனைவி அழுதுகிட்டே வர்றாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன், இங்கே போயிடுவோம். நேரம் உள்ள போனேன். நான் பேச்சு இன்னைக்கு மறந்துட்டு வந்துட்டேன். பேச்சு குத்திருப்பேன், பைபிள் என் கையில் வச்சிருப்பேன் எப்போதும். உள்ள நுழைஞ்ச உடனே அது ஒரு பட்டையெல்லாம் போட்ட ஒரு இன்ஸ்பெக்டர். என்ன விஷயம்? இந்த மாதிரி கடன் வாங்கிட்டு ஓடிட்டான், இப்போ அவங்க அப்பா இறந்துருக்காரு, இப்போ பிடிக்கலன்னா கடன் வாங்கிட்டு ஓடுவீங்க ஏயா அப்படின்னு சொல்லி இப்போ இருந்தா வச்சுக்கிறவனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு ஃபோன் வந்துச்சு பாஸ்டர். அப்பெல்லாம் அந்த வாக்கி டாக்கி அதில் ஃபோன் வந்தது. உடனேயே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. தண்ணி அடிச்சுட்டு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிட்டு ஹெட் கான்ஸ்டபிள்கிட்ட இவங்களை கூப்பிட்டு போ. ஹெட் கான்ஸ்டபிள்கிட்ட கூப்பிட்டு போனா ஹெட் கான்ஸ்டபிள் இங்கே உட்காந்துருக்காரு. முன்னாடி ஒரு பெஞ்ச் போட்டிருக்கு. இந்த பக்கம் அவங்க நிற்கிறாங்க, நான் இந்த பக்கம் நிற்கிறேன். அப்போ அந்த ஹெட் கான்ஸ்டபிள் கேட்குறாரு, இவங்க என்ன விஷயம் அப்படின்னு. ஒன்று, உங்க கடனை வாங்கிட்டு ஒரு ஓடிட்டாரு, உங்க அப்பா இறந்துட்டாங்க, எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கவே முடியாது. அப்படியா? கடன் வாங்கினீங்களா? அப்படி எப்படி போலீஸ்காரங்க எப்படி கேட்பாங்க? அப்படி கேட்டாங்க. ஆமாய்யா வாங்கிட்டேன், ஊர்ல வியாபாரம் பண்ணேன், கொடுக்க வேண்டியவங்கெல்லாம் கொடுக்க வசூல் பண்றதுக்கே விட மாட்டேங்கிறாங்க, இவங்க தான் பிடிச்சி பணம், இப்போ எனக்கே வர வேண்டியது 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்றேன். இவங்களை கடன் வாங்கினது உண்மையா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னாரு. ஆமையா கொடு. அப்போ
என்ன செய்றீங்க அப்படின்னு. அப்ப மதுரை சர்ச்சில் பாய் விரிக்கிறது, பாஸ்டர்களுக்கு எடுபடி சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, டீ வாங்கி கொடுக்கறது. அப்பதான் ஃபாதர் பெர்க்மன்ஸ்க்கு கால் பிடிச்சி விடுறது. அதனாலதான் இப்ப அவர் மேல்படியில வச்சிருக்கிறாரு நம்மள. அல்லேலூயா. அப்போ உடனே இவங்க பக்கத்துல இருக்கவங்க சொன்னாங்க, அந்த 3 பேரும் இவர் என்னமா சர்ச்சில் பாஸ்டரா அப்படின்னாங்க. அடுத்த வினாடி ஒண்ணு நடந்துச்சுங்க. பல்லக்கின் இன்ஸ்பெக்டர் எதிர்ச்சு, நீங்க பாஸ்டரா? ஐயா உட்காருங்க ஐயா, கையை தட்டு கேட்போம். இதுதாங்க இயேசு. உடனே கான்ஸ்டபிள் கேட்டாரு, ஹெட் கான்ஸ்டபிள், எவ்வளவு உங்களுக்கு சம்பளம்? 2000. அதுல எப்படி செலவு பண்ணுவீங்க? 200 ரூபாய் தசவாங்க கொடுத்துருவேன். பக்கத்துல கேக்குறீங்க, நீங்க ஒழுங்கா தசவாங்க கொடுக்குறீங்களான்னு கேளுங்க. கேளுங்கம்மா, ஒழுங்கா தசவாங்க கொடுக்குறீங்களா? கொடுக்கலன்னா இப்படி கொடுங்க, இனிமேல் ஒழுங்கா கொடுங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கொடுத்தா அவர் கொடுப்பாரு. அவர் கொடுக்கறதுல இருந்து அவர் சொல்றாரு 10 மட்டும் கொடுப்பா, 90 நெய் எடுத்துக்கலாங்கிறாரு. அல்லேலூயா. அடுத்த மாசத்துல பாஸ்டருக்கு ஒழுங்கா தசவா கொடுக்கணும். அல்லேலூயா. இருந்து டிவிக்கு அனுப்புறது, அதுக்கு அனுப்புற வேலையெல்லாம் விட்டுறணும். அல்லேலூயா. ஹெட் கான்ஸ்டபிள் கேட்கிறாரு, சரி அப்ப வாடகை 800 ரூபாய் வீட்டு வாடகை, வீதியை வச்சு எப்படி சாப்பிடுவீங்க? யோசிக்கிறார் அப்படின்னு. உடனே எவ்வளவு உங்களை கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க மாதம் மாதம் அப்படின்னு. நான் சொல்ல ஒரு 200 ரூபாய் கொடுத்துறேன். 200 ரூபாய் கொடுத்துட்டு எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னாரு. ஐயா அப்போ 100 ரூபாய் கொடுத்துட்டு எப்படி சாப்பிடுவீங்க? அப்ப எவ்வளவுதான்? ஒரு 50 ரூபா கொடுங்க. 50 ரூபா தான் வாங்கின பிச்சு போடுவேன். எதுனாலும் ஏன்ட்ட கேளுங்க அப்படி கையை தட்டுக்கல. இதை விட மேலான ஒரு அனுபவம் என்னன்னா, உலகத்துல அந்த கடன்காரர்கள் மாத்திரமல்ல, சொந்த பந்தங்கள் எல்லாம், என் அண்ணன் கூட இவன் ஒண்ணுக்கு லாயக்கில் குப்பை பையன் சொன்னாங்க. ஆனா இயேசு ஒருவர் மாத்திரமே கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? இந்த உலகத்துல உங்களை என்னையும் கரைபடாத மகளாக அவர் பார்க்கிறதுனால உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில சத்தியமா நீங்கள் நானும் பரலோகம் 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 செல்லுவோம். கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா ஆராதனை. நல்ல கரைகளை கட்டி இயேசுவுக்கு அப்பா உங்களுக்கு திரையை என்று கிழித்த போது வாழ்க்கையில் இன்று முதல் புதிய வழியை கண்ட திறக்கிறார். சபரபர கந்தரபா மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்வே. சந்தோஷமா பரலோக நுழைய செய்வார். மகா மகா முகம் நுழைய செய்வே. மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்வே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா
ஆராதனை Thank you, அப்பா. Thank you, அப்பா. Jesus, 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 Jesus. அப்பா அப்பா Jesus. உங்களுக்கு Hallelujah. இப்போ நமக்கு ராஜாவா இருக்கிறது யாரு? நமக்கு இப்ப நம்முடைய தேசத்துக்கு கேடியா, சாரி மோடி அப்படி வந்து நான் பைபிள் சொல்லுது அவர் சமூகம் நடத்துவ சொன்னார் பாடல். இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன வேணும்னு ஜீசஸ் கேட்டா நீங்க என்னமா கேட்பீங்க? இப்ப எனக்கு திடீர்னு இப்ப ஜீசஸ் வந்து உங்க முன்னாடி வந்து அம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன கேட்பீங்க? உண்மையா சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, தப்பு இல்லை. வேற பேத்தியெல்லாம் இருக்காங்களா? என்ன கேட்பீங்க? நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆமென். ஆனா ஃபாதர் பாடியிருக்காரு, உம் சமூகம் நிறுத்தி நீரே உமது சித்தம் நான் செய்திட. என் சித்த நான் செஞ்சேன்னு வைக்க, இன்னைக்கு காலையில இருந்து என் சித்தத்தை நான் செஞ்சேன்னா இப்ப வந்திருக்க மாட்டேன். இடையில 2 பேரும் வந்தாங்க. ஆமா, ஆனா 24 மணி நேரமும் நான் விலகினாலும் அவர் சமூகம் என்னை விட்டு விலகவே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. கரங்களை தட்டி அப்பா சாந்த. இப்போ என்ன படிச்சிருக்க? என்னையா டிப்ளமா அவர் படிச்சிருக்காரு, பிஇ படிச்சிருக்காரு. எங்க வேலை பார்க்குறீங்க? சென்னையில். நீங்க பேங்க்ல பிகாம் முடிச்சிருக்கீங்களோ? எம்பிஏ முடிச்சுட்டு நான் டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். எம்பிஏ. ஆனா நாங்க எல்லாரும் அரசராக குருவாக ஏற்படுத்தி நீர் ஊழியம் செய்ய. இந்த உலகத்திலேயே தீபத்தை பாச செய்யறதுதான் மேலான ஒரு ஊழியம். உங்க பிள்ளைகளை ஊழியக்காரர்களாகட்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். உங்க பிள்ளைகள் ஊழியக்காரர்களாக வருவார்களாக. உன் சமூகம் நிறுத்தி நீரே உமது சித்தம் நான் செய்திட. அவர் பிரசன்ன நம்மோடு இருப்பதற்கு காரணமே குருவாக ஏற்படுத்தி நீ ஊழியம் செய்ய. ஊழியம் செய்ய ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை அப்பா ஆராதனை அப்பா உங்களுக்கு தான் என் மீது அன்பு
அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர். பிரித்தெடுத்தீர் பிறக்கும் நான் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கும் நான் உமக்கென்று கரங்களை உயர்த்தி. ஆராதனை உமக்கே, பாடுதினமும் உமக்கே. பாடுவோம். ஆராதனை உமக்கே பாடுதினமும் உமக்கே அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Hallelujah. Thank you, Appa. Thank you, Appa. Hallelujah. 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 இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவேன்னு சொல்லுங்க. இப்படி சொல்லல. இயேசுவே சொல்லுங்க. பிடிக்கிறீங்க. சரி, இயேசு அவங்கள சத்தம் கேட்டுச்சுனாவே கர்த்தர் அவர்களை அழைத்து உள்ளே கொண்டு வருவார். அல்லேலூயா. இப்ப பக்கத்துல சொல்லுங்க. இன்னைக்கு செய்தி உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க இருதயம். சொல்லுங்க, உங்க இருதயம். ஒரு தட்டு தட்டுங்க. உங்க இருதயம், என்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில் அதிசயங்களை கர்த்தர் என்னை காண செய்யணும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஏசப்பா என் வாழ்வில் அதிசயங்களை காணும்படி ப்ளீஸ்பா செய்வீராக. இப்ப அதிசயங்களை காணணும் அப்படின்னா பக்கத்துல சொல்லுங்க, நீங்க சில காரியங்களை செய்யணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க, அதிசயங்களை பார்க்கணும் அப்படின்னா நீங்க சில காரியங்களை செய்யணும். என்னப்பா செய்யணும் அப்படின்ட்டு கேளுங்க. என்ன செய்யணும் சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்க? அதிசயம் பார்க்கணும்னா என்னம்மா செய்யணும் சொல்லுமா. நீ ப்ரேயர் பண்ணணும், அப்புறம் வேத வாசிக்கணும், அப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டு வேத வாசித்தா போதுமா? இது நம்ம சொல்றது. ஓகே, வசனத்தின்படி ஏசாயா 60வது அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் சத்தமா எல்லாரும் பைபிளை திறந்து வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தான் சொல்லுவேன், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேயா? நான் எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஏசாயா 60:1 எடுத்துட்டீங்களா? 1, 2, 3. புதிய ஏற்பாட்டில் எத்தனாவது புஸ்தகம் எது பாஸ்டர்? ஏசாயா 60. உங்க பழைய ஏற்பாடு. ஓ ஜீசஸ், பழைய ஏற்பாட்டில் இருக்கா? பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அல்லேலூயா. சொல்லுங்க, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய உன் மகிமை மேல் உதித்தது. உன்மேல் உதித்தது. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, எழும்பி பிரகாசிப்பேன், எழும்பி பிரகாசி, என் ஒளி வந்தது, ஏசப்பாவுடைய மகிமை இயேசுவின் மகிமை என் மேல் என்மேல் உதித்தது. உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள்
ஜனங்களையும் ஓடும். ஆனாலும் ஏசப்பா என்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை என்மேல் காணப்படும். என் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற என் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் நான் என் கண்களை ஏறெடுத்து பார்ப்பேன். எல்லாரும் ஏகமாய் கூடி சொல்லுங்க, சுற்றிலும். கரங்கள் கொண்டு வந்திருக்கிறவங்க அப்படி ஒரு சுத்து சுத்துங்க. சுத்திலும் சொல்லுங்க, சுத்திலும். தினம் காலையில் எந்திரிச்சு வீட்டில் மாடி இருந்துச்சுன்னா மாடியில் ஏறி போய் இப்படி சுத்திலும் பார்த்து, கண் பார்க்கிற பூமி எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருவேன் என்று நான் சொல்லல, அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க. எல்லாரும்னா எல்லாரும்னா எல்லாரும் தான். சொல்லுங்க, எல்லாரும்னா எல்லாரும் தான். எல்லாரும் நம்மிடத்தில் வருவார்கள், இந்த சபைக்கு வருவார்கள். இது நடக்கும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. இப்ப பக்கத்துல சொல்லுங்க, இது யார் ரெண்டும்? உங்க பிள்ளை இருக்கா? கல்யாணமே ஆகலையா? இன்னைக்கு வரக்கூடாதோ? படிக்கணும், ரொம்ப முக்கியம். இல்லை என்ன பரிச்சையோட நீங்க வேற பரிச்சை முக்கியமா? படிச்சுக்கிட்டு நான் பிள்ளை இருக்கான்னு கேட்டா படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே படிச்சிருவாங்க, படிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணத்தையும் முடிச்சிருவாங்க. சில கேஸ், சிலது படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கல்யாணம் முடிச்சிடும். அல்லேலூயா. குழந்தை இருக்குன்னு சொல்றவங்களாம் கரங்களை உயர்த்துங்க. நல்லா கரங்களை உயர்த்துங்கம்மா. பாஸ்டர் சரி, ரைட். எஸ், நல்லவர். என்ன கவனிங்க, உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து, ஒரு நல்ல செய்திங்க, நம்ம பிள்ளைகளை உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் வைப்பார், பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக்குவார். உங்களை கர்த்தர் உங்க பிள்ளைகளை உங்க வயிற்றுல பிறக்க வச்சதுக்கே ஒரு காரணம் இருக்கிறது. ஏன்னா நீங்க அதிசயமானவர்கள். உங்க பிள்ளைகள் அதிசயப்பட்டு பூரிப்பார்கள். அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் ஆம்பளை பசங்கள் எல்லாம் வெளிநாடுகள்ல போய் பயங்கரமா வேலையும் செய்வாங்க, சம்பாதிக்கவும் செய்வாங்க, இயேசுவையும் மகிமைப்படுத்துவார்கள். ஆண்டவர் சொல்லாரு, உன் குமாரத்திகள். பொம்பளை பிள்ளை இருக்கவங்களாம் கையை வைத்துங்க, பாக்கியவான்கள். அல்லேலூயா. உங்க பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் பக்கத்தில், சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். இங்கே அழகா போட்டிருக்கு. அவர்களில் ஏறெடுத்து பார்க்கணுமா? 4வது வசனத்துல, எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்களா? உன் குமார தூரத்திலிருந்து வருகிறாங்களா? உன் குமார பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். நீங்க வளர்ப்பீங்க, நீங்க அதை செய்வீங்க, நீங்க சாப்பாடு கொடுப்பீங்கன்னு சொல்லல. ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பார். ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளை உருவாக்குவார். ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை அதிசயங்களை காண செய்வார். அதிசயங்கள் உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அதிசயம் கண்டிடுவாய். உன்னை சொல்லுங்க, சொல்லுங்க, என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இறக்கும் அதிசயம் நடந்திடுமே.
இழந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. சொல்லுங்க. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் மெய்யாய் பொழிந்திடும். கரங்களை தட்டி வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி திறக்கும் அதிசயம் பேரொளி வீசிடுமே. வளர்ந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாறும். வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம். Thank you, அப்பா. Thank you, அப்பா. உன்னை அதிசயம் காணச் செய்வேன். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் இயேசு. அல்லேலூயா. இப்ப பக்கத்துல சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதிப்பது அதிசயம். உண்மைதானா? நம்ம மேல இயேசப்பாவுடைய மகிமை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. இதுதாங்க நம்ம வாழ்க்கையின் அதிசயம். அல்லேலூயா. மகிமை அப்படின்னா நீங்க நடந்து போய் கொண்டிருக்கும் போதே, சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க நடந்து போயிட்டு இருக்கும் போதே யார் மூலமாமா? இயேசுவின் மூலமாவா? ஐயோ, விடிய விடிய கதை கேட்டு உங்க மூலமா நடக்கும். நீங்க இயேசு விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அப்போ உங்களுக்கு நடக்கும். உங்க மூலமா நடக்கும். கண்டிப்பா சத்தியமா சொல்றேன். இந்த சபை வழியாய் நீங்க போய் கொண்டிருக்கும் போதே அற்புதம் நடக்கலைன்னா என்கிட்ட வந்து கேளுங்க. கரங்கள் கொண்டு வந்திருக்கிறவங்க. அல்லேலூயா. சகல ஜாதிகளும் ராஜாக்களும் நம்முடன் நடந்து வருவது அதிசயம். நல்லா கவனிங்க. அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தப்பி சொல்லியா? அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, செத்து போனவன் ஈரோட எந்திரிச்சிட்டான்னா, ரோட்ல போறவன்
காட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன், வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டு இருக்கிறவன், இப்படி 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 போயிட்டு இருக்கவன் திடீர்னு நடந்து இப்படி ஓட செத்து போனவன் உயிரோட எந்திரிச்சிட்டான்னா எல்லாரும் உங்களோடு கூட நடந்து வருவார்கள். கரங்களை தட்டுங்க. எல்லாம் நம்ம பின்னாடியே வருவாங்கயா. ஏ வாங்கப்பா 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 வாங்கப்பா. ஓராமா சந்தாரா கபாரா கரபா. பாஸ்டர் தீமோத்தேயு அவர்களுடைய சபை நிரம்பி வழியும். 10 பேர் வந்து சொல்லுவாங்க, எங்க இடத்துல நடத்துங்க, 8 ஏக்கர் இருக்கு, 10 ஏக்கர் இருக்கு, அந்த இடத்துல நாங்களே கட்டித்தர்றோம் பாஸ்டர், நடத்துங்க என்று சொல்லக்கூடிய ஒரு நாளை இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். இதுதாங்க அதிசயம். நடக்குமா? முதல்ல உங்க வீட்டுல நடக்கும். சத்தியம் பண்ணி சொல்றது, இயேசுவை நான் நம்பி பார்த்துட்டேன். என்னென்னமோ என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இதுவரைக்கும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் வைக்கப்படலை, இனி வைக்கப்பட விட மாட்டார். ஏன்னா எனக்கு தெரியும், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழுகிறார். என்னை பார்ப்பவர்கள் இயேசுவை பார்ப்பார்கள். இயேசுவை பார்த்துட்டா நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டு. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கர்த்தரோட மகிமை இப்படி கையை சுத்தி நம் மேல உதிப்பது அதிசயம். ஊரு பூரா பக்கத்துல இருக்க அங்க இருக்க அத்தனை பேரும் நம் பின்னாடி நடந்து வருவது அதிசயம். மூன்றாவதாக, நம் சந்ததி நம் பக்கத்திலேயே வளர்க்கப்படுவது அதிசயம். கரங்களை நல்லா தட்டி அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இதெல்லாம் நடக்கணும்னு ஆசையா இருக்கு? தம்பி ஒருத்தருக்கு ஆசையா இருக்கான். சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இது நடக்கணும் பாஸ்டர். சொல்லுங்கம்மா. பக்கத்தில் தட்டு தட்டுக்க, உங்க வாழ்க்கையில் நடக்கணுமான்னு கேளுங்க. உங்க வாழ்க்கையில் நடக்கணுமா, நடக்க வேண்டாமா? முழிக்கிற முடிய பார்த்தா ஒன்றும் சந்தேகமா இருக்கேன்னு கேளுங்க. இல்லையா? அவங்கள பார்த்து சொல்லு, நீயும் தானம்மா முழிக்கிற, நம்ம கண்ணை முன்னாத்தான் தெரியாத மாட்டாப்புல பாஸ்டர், அப்போ முழிச்சுதான் ஆகணும். இல்லையா? இதை நல்லா கவனிங்க. கர்த்தருடைய மகிமை நம்ம நிச்சயமாய் உதிக்கும். ராஜாக்கள், ஜாதிகள் நம்மோடு கூட வருவார்கள். நம் சந்ததி நம் பக்கத்தில் வளர்க்கப்படும். இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா பக்கத்துல சொல்லுங்க, இதை இயேசுநாதர் செய்ய மாட்டார்னு சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்களேன், இதை இயேசுநாதர் செய்ய மாட்டார். இப்ப யார் செய்யணும்? நாம் எழும்பும் போது அவர் செய்வார். அப்ப எழும்ப வேண்டியது யாரு? சொல்லுங்க, யார் எழும்பணும்? ஆண்டவர் சொன்னார், ஜாஷுவா 8ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து வரிசை நீங்க பார்த்தா, யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆனா என்ன நடந்துச்சு? நடக்கல. ஆகான் என்ற ஒருவன் திருடிட்டதுனால எல்லாம் போச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆயின் மேல் போக யோசுவாவும் சகல யுத்த மனுஷர்களும். 3வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது ஆயின் மேல் போக யோசுவாவும் சகல யுத்த ஜனங்களும் எழுந்து பக்கத்துல சொல்லுங்க, எழுந்து புறப்பட்டா தாங்க அற்புதம் நடக்கும். வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தா அற்புதம் நடக்காது. சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அதை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கணும். இங்க பின்னாடி போட்டிருக்கு 7வது வசனத்துல. அப்பொழுது நீங்கள் பதிவிருந்து எழும்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும்.
நல்லா கவனிங்க. நீங்க தான் எழும்பி வந்து உங்களை உங்க தெருவுல வச்சிருக்கிறதுக்கு காரணம் அங்க உள்ள அத்தனை பேருக்காக செபிக்க. சத்தியங்க. ஜெபிக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெயரை சொல்லி 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 சொந்தங்கள் பந்தங்கள் அத்தனை பேரையும், கிராமங்கள் பட்டணங்களுடைய பெயரை சொல்லி, எசப்பா ரட்சிக்கப்படட்டும் சொல்லி, அப்போ நீங்க எழும்பி வந்து அம்மா தான் பட்டணத்தை பிடிக்கணும். போகும்போது, பைக்கில் போகும்போது, நடந்து போகும்போது, வேலைக்கு போகும்போது, இயேசுவே இந்த பகுதி ரட்சிக்கப்படட்டுயா, இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, இந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படுவதாக, ஆர்சி கோயில் ஆவிக்குரிய கோயிலாய் மாறுவதாக. இதை ஜெபம் பண்ணிக்கிட்டே நீங்க போங்கங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சுட்டா, தூங்கிக்கிட்டு இருக்கிறதுனால இல்லை, எழுப்பி வந்து சொல்றாரு, இதை நீங்க செஞ்சுட்டா 7வது வசனம் கடைசியில தேவனாகிய கர்த்தர் அதை உங்கள் கைகளில் அதை ஒப்புக் கொடுப்பார். யார் கையில ஒப்பு கொடுப்பாரா? உங்கள் கைகளில். உங்க கைய பாருங்க. அப்பா சூப்பர் கையா சொல்லுங்க. அப்பா மாத்தி கூப்பிடுறா. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இந்த கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்கள். இந்த கையில தான் ஆத்து மக்களை பிடிச்சி 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 எடுத்துட்டு வந்து சபை கூப்பிட்டு வர போறோம். அல்லேலூயா. நீங்க எழுப்பினால் கர்த்தர் ஆத்து மக்களை உங்க கையில ஒப்பு கொடுப்பார். கரங்கள் எத்தனை கொண்டு வந்திருக்கிறவங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பர் 1, உங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார். 2வது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நான் பேசிட்டே இருக்கேன். அல்லேலூயா. எப்போதுமே தெரியாததை பேச மாட்டேன். இது 100 தடவை உங்க பாஸ் பேசியிருப்பாரு, நான் நம்புறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11 ஒரு இயேசுவா சொல்றாங்க, ஒரு மனுஷனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்களாம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு, சொல்லுங்க எத்தனை நாளைக்கு பின்பு? ஏன்னா நம்ம கையில பணம் இருந்தா சும்மா இருக்க முடியாது, சர்ச்சுக்கு வர மாட்டோம். உண்மையா சொல்றேன். பணம் இல்லைன்னா, ஆமா, எனக்கு முன்னாடி பாஸ்டர் ராஜாமணி அவங்க தான் சொல்லுவாங்க. எப்படின்னா, முதல்ல சர்ச்சுக்கு வரும்போது போகும்போது இப்படி வரும்போது இருக்க உள்ள நுழையும் போது பாஸ்டர், நான் ஒரு மனுஷன், நான் ரொம்ப கடினமான ஆளு, ரொம்ப நோய் கடினமா கஷ்டப்பட்ட ஆளு. மெதுவா ஜீசஸ் பாஸ்டர் ஐயா, வணக்கம் ஐயா, எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லுவேன். நான் வர்றேன் கல்லுப்பட்டியிலிருந்து. விஷயம் நான் முடிஞ்சு போச்சு, சாகணும். என்னமோ அல்லேலூயா அல்லேலூயா நாங்கள் உள்ளே வந்து பார்ப்போம்னு வந்தேயா. இப்போ பாஸ்டர் சொல்கிறாரு, வாரம் ஒழுங்காக சர்ச்சுக்கு வாங்க, எல்லாம் நல்லபடியாக கர்த்தர் பார்த்து கொள்வார். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, வாரம் நீங்கள் வர்றீங்களோ இல்லையோ நீங்கள் ஒழுங்காக வாங்கன்னு சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. கரெக்டாக சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சர்ச்சுக்கு வர 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 அப்படியே கொஞ்சம் வீடு வாசல் சொத்து சுகம்
பாருங்க, அங்க வாங்க, இங்கதான் நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கட்டும், வாங்க உட்காருங்க, சும்மா உட்காருங்க, ஒண்ணும் இல்லை. என்ன ஆயிடுச்சுன்னா, நடந்து வந்தேன் முதல்ல. இப்போ இனோவா காரு 30 லட்சம், அதுல வர்றேன். 10 ஃபேக்டரி இருக்கு, 50 வீடு இருக்கு, வாடகை வந்துகிட்டு இருக்கு. மனைவி பிள்ளைகள்லாம் ஆசீர்வாதமா இருக்காங்க. இப்ப சர்ச்சுக்கு வர்றேன். எந்திரிச்சு நிக்கணும். எப்படி இருக்கீங்க? மரியாதையா சர்ச்சுக்கு வரும்போது தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டேன். அனைத்து முத்தங்கள் கொடுத்து உமக்கு நன்றி, அப்பா நன்றி, உமக்கு நன்றி, எங்கள் அப்பா பிதாவே. நல்ல கரங்கள் கொண்டு வந்திருக்கிறவங்க. இப்ப நபால் என்ன செஞ்சான்? பணம் பாக்கெட்ல வந்தோடனே அவனால நிக்க முடியல. அப்பா கூட சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து. பணம் பாக்கெட்ல வந்தோடனே சர்ச்சுக்கு வர முடியல. சர்ச்சு அப்பா ஞாபகமே வரல இவனுக்கு. இப்ப பைபிள் அழகா சொல்லுது, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போ. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இயேசுவை விட்டு தூரமாயிருக்கிறது. உதடுகள் இயேசு இயேசுன்னு சொல்லுது, உண்மைதான். ஆனால் உள்ளமோ அவரை விட்டு தூரமாயிருக்கு. பிரியமான தேவ பிள்ளைகளை, பிளீஸ் ஒழுங்கா வந்துருங்க. ஒழுங்கா வரலைன்னா என்ன நடந்துச்சு? அங்கே துன்மார்க்கமாய் ஜீவன் பண்ணி இயேசுவை விட்டு விலகிட்டோம்னா வேற வழியே இல்லை. இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கை. பாஸ்டர் முன்னாடி நம்ம தப்பு பண்ணுவோமா? சொல்லுங்க. பாஸ்டர் இருக்கிறாரு, பாஸ்டர் முன்னாடி செல்போனை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் செய்வோம்? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சினிமா, எத்தனை பேர் பார்ப்போம்? பாஸ்டரை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் பார்ப்பீங்க? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நாங்கள் இதை ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்க முடியுங்களோ? அல்லேலூயா. அவரை விட்டு தூரமாக போயிட்டா இவைகள் எல்லாம் நம்மை சேர்ந்து விடும். அங்கே போய் இவைகள் பெருக பெருக, துன்மார்க்க ஜீவிதம் பெருக பெருக, இயேசுவை விட்டு தூரமாய் போக 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 முதல்ல நடக்கிறது பாக்கெட்டு காலி ஆயிரும். சொல்லுங்கம்மா. அப்புறம் என்ன மரியாதை? அப்புறம் பேண்ட் ஷர்ட் வாங்க முடியாது. இது வரைக்கும் அவன் வேலைக்கே போகாதவன் ஒரு குடியானவன்ட்ட போய் ஒட்டிக்கிட்டான். பக்கத்தில் வச்சுருக்க ஒழுங்கா இயேசுவோட ஒட்டிக்கு பழகுங்க. சொல்லுங்க, இயேசுவோட ஒட்டிக்கங்க. சொல்லுங்க, இயேசுவோட ஒட்டிக்கொள்ளுங்க. உம் சமூகமே என்
பாக்கியமே ஓடி வந்தேன் உமை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட. எதுக்காக? உம் குரல் கேட்க, குரல் கேட்க ராஜா. எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாம் உண்மையா பாடுங்க. காட்சிகள் எல்லாமே தண்ணீரே தண்ணீரே ஊற்று தண்ணீரே தண்ணீரே ஊற்று தண்ணீரே நதியில் ஒவ்வொரு நாள் மூழ்கணுமே, நதியில் சேர்ந்து பாடுவோம். சமூகமே அப்பா விட்டு பிரிஞ்சிட்டா, நல்லதுல எல்லாம் போய் ஓட்டணும். வயிறு பசி. ஒண்ணு சொல்லட்டுமா? உலகத்துல ரட்சிக்கப்படுறதுக்கு ஈஸியான வழி, வயிற்றுல பசி வந்துருச்சுன்னா எப்படிப்பட்ட ஆளாலும் அப்பாவை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பன்றி தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசையா இருந்தாலும் அப்பா ஜீசஸ் பன்றி தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்து. சத்தியமா சொல்றீங்க, நாங்கெல்லாம் பாக்கியவான்கள். ஒரே மட்டன், ஒரே பீஃப், என்னது பேரு, இன்னைக்கு எங்க போனாலும் கறி, முட்டை, மீன், அம்மா. அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இவைகளால் தங்கள் வயிற்றை நிரப்ப ஆசை. ஆனா உங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு பஞ்சமே வரக்கூடாது சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்துங்க. நல்லா முழு கரத்தை உயர்த்துங்க. சொல்லுங்க, ஏசப்பா எங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு பஞ்சமே வரக்கூடாது. நான் என்னென்ன ஆசைப்பட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் அது வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லட்டுமா? இதை செஞ்சிட்டீங்கன்னா நாளைக்கே அற்புதம் நடக்கலைன்னா பாஸ்டர் என் நம்பர்கிட்ட கொடுத்து பேச சொல்லுங்க, சரியா? கேளுங்க, என்ன செய்யணும் யான்னு கேளுங்க. ஆசையெல்லாம் நீர்தானையா, வாஞ்சையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. சொல்லுங்க. இயேசு ராஜா, என் தேவையெல்லாம் நீதானே, உம்மையெல்லாம் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர எது உண்டு, உம்மையெல்லாம்
ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே, Jesus. Hallelujah. பசி வந்தாங்க அவர் மேல வாசம் வரும். அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏன் தெரியுமா? நல்லா உண்மையா சொல்லுவேன், பிரச்சனைகள் வந்தது நல்லது. அதனால் இயேசுவை நான் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டக்கூடாதா? உங்க வாழ்க்கையில வந்திருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பிள்ளைகளை குறித்த கவலைகள், இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் நீங்க அவரையே தேடணும், அவரோடு வாழணும், அவரையே ரசிக்கணும், அவரையே ருசிக்கணும். எல்லாம் இயேசு இயேசுன்னு சொல்லணுங்கிறதுதான். இத்தனை ஆண்டுகள் நல்லா தூங்கினால அதிகாலை பிரேயருக்கு வரும். மத்தியான பிரேயர் இல்லையா பாஸ்டர் அப்படிப்பாங்க. 21 நாளைக்கு மட்டும் தானே பாஸ்டர் பிரேயர், வருஷம் பூரா வச்சா என்ன பாஸ்டர் சொல்லுவாங்க. காரணம் வயிற்றுல பசி, ஆசையாயிருந்தான். அதை அவனுக்கு ஒருவனும் கொடுக்கவில்லை. உண்மைங்க, பிச்சை கேட்டாலும் கிடைக்காது. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிச்சை கேட்டாலும் கிடைக்காது. ஏன் தெரியுமா? பிடிச்சு வச்சிருக்கவர் அவரு. சொல்லுங்க, பிடிச்சு வச்சிருக்கவர் யாரு? இங்க நிறைய பேருக்கு வருமானமே இல்லை. நல்லா இரவு பகல் வேலை பார்க்குறாங்க. பாக்கெட்ல போற பொத்தல் பாக்கெட்ல போட்டது மாதிரி பூரா கீழே விழுதுறது. இயேசு சொல்றாரு, ஒருவனும் கொடுக்கவில்லை. இப்ப பைபிள் அழகா சொல்லுது பாஸ்டர், அவனுக்கு சொல்லுங்க புத்தி தெளிந்த போது, துட்டு இல்லாட்டி, வீடு இல்லாட்டி, வாசல் இல்லாட்டி, கட்டின மனைவி போடா போ, உன்னை பார்த்து அவங்க அப்பன் கல்யாணம் முடிச்சு வச்சான் பாரு அப்படின்னு சொன்னேன். அவர்கள் தூரமாய் போன பின்புதான் அவனுக்கு புத்தி வந்தது. அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்காவது புத்தி வரட்டும். அவர் பிரசன்னம். தயவு செய்து சொல்றேன், கோடி கோடி ஞாயிற்றுக்கிழமை கோடி ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு இயேசு வேண்டும். பல கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? கல்யாணம் காது கொத்து ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் பிரசன்னம் ஈடா. கல்யாணம் காது கொத்து ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் பிரசன்னம் ஈடா. அம்மா, நான் சத்தியமா சொல்றேங்க, ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் 97 லாஸ்ட்ல ரட்சிக்கப்பட்டேன். 2002 இங்க வந்தேன். கால் ஒடிஞ்சு போச்சு. திங்கக்கிழமை கால் ஒடிச்சிருக்கு, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு, திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு அந்த வாரம் கம்யூனியன் சர்வீஸ். இங்க கம்யூனியன் எடுக்கணும், தாளையத்து சர்ச்சில் கம்யூனியன் கொடுக்கணும். பிள்ளைங்களெல்லாம் அபிஷேகப்பட்டிருக்காங்க. ஆனா எனக்குள்ள ஆண்டவர் சொல்ற, டேய் நீ போய் கம்யூனியன் கொடுற அப்படின்னு. ஒடிஞ்சிருக்கு. 5 நாள் தாங்க.
டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் நான் போய் தான் ஆகணும், டாக்டர் என் மேல அன்பானவர், பரவாயில்ல பாஸ் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டார். உடனே வந்து கீழேயே உட்காந்து சேர் போட்டுட்டாங்க, கீழே உட்காந்து செய்தி கொடுத்து எல்லாருக்கும் கர்த்தருடைய பந்தி கொடுத்து எல்லாம் நானும் பந்தி எடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு ரூமுக்குள்ள போகணும்னு போனா கால் வீங்க ஆரம்பிச்சிருச்சு, வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, ரத்தம் சொட்ட ஆரம்பிச்சிருச்சு. கை அது இந்த இதுல தான் அப்படி தள்ளி தள்ளி போகணும். உடனே டாக்டருக்கு போன, உடனே வாங்க அப்படின்ட்டாரு. உடனே அங்க போனேன். 8 வாரங்களுக்கு இருந்தேன். 8 வாரமும் சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணேன். கையை தட்டக்கூடாதா? இது சத்தியம். இன்னைக்கு வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு தடவை ஒரு காட்டில் போய் மாட்டிக்கிட்டோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது சர்ச்சு கிடையாதுமா, நான் அலைகிறேன். கடைசியில் ஒரு ஆர்சி சர்ச் இருந்துச்சு. என்னடா பண்ணுற பார்த்தேன், அவங்க மேரிய போட்டுக்கிட்டு இருக்கட்டும், நான் உள்ள உட்காந்து நானா பாடல் பாடி பின்னால இயேசுவேன்னு சொல்லி நானா ஆராதனை நானா எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க முடிச்சாங்க, நானும் இயேசுவே உங்களுக்கு நன்றியை பாட்டுவேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆராதனைய இயேசுவ நான் ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணல, அவர் என்னையும் இதுவரைக்கும் மிஸ் பண்ணவில்லை. அல்லேலூயா. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அப்பா வீட்டுக்கு ஞாபகம் வந்துருச்சு. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புத்தி தெளிஞ்ச போது தீமத்தை பாஸ்டர் ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? அல்லேலூயா. இப்ப தெரிஞ்சதான் இன்னைக்கு வந்திருக்க மாட்டேன்னு சொல்றீங்களோ? 7வது நாள் அல்லேலூயா சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே கற்பனை எப்படி போகுது, எங்க அப்பா வீட்டுல எல்லாருக்கும் பூர்த்தியான சாப்பாடு. சேலஞ்சுங்க, இயேசுகிற நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, பூர்த்தியாய் கிடைக்கும். நிறைய சாட்சி சொல்ல முடியும். என் மகா இன்ஜினியரிங் பி என்ன காலேஜ், ஜோஸ் சுரேஷ்ல. என் மகா எல்லாமே பாஸ். 4th இயர்ல ஒரு பொண்ணு 25 அரியர். எத்தனை அரியர்? இங்கிலீஷ் இன்ஜினியரிங் காலேஜா? என் காது ரொம்ப வீக். நர்சிங் எல்லாமே நர்ஸாத்தான் அழகு போயிடுவேன். சரியா? இப்போ என்ன 25 அரியர். உடனே அந்த பொண்ணு என் மகன்கிட்ட கேட்குது, நீ மட்டும் எப்படி அரியர்ஸ் இல்லாம பாஸ் ஆகிருக்கிற? உங்க அப்பாவை சொல்லி எனக்கு ஒரு ஜெபம் பண்ண சொல்லு, நாளைக்கு இந்த வாரத்திலே நான் ஃபுல்லா எல்லாத்தையும் எழுதணும் அப்படி. உடனே அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. நான் சொன்னேன், நான் சொல்றத மட்டும் நீ செய்யுமான்னு. சொல்லுங்க பக்கத்தில் வந்து, நான் ஒரு பைபிள் உனக்கு அனுப்புறேன், புதிய ஏற்பாடு. ஒவ்வொரு நாளும் 5 அதிகாரம் படிச்சுட்டு பக்கத்தில் சொல்லுங்க. உங்களை சொல்லல, அந்த பொண்ணை சொன்னேன். நம்ம தான் படிக்கிறதே கிடையாது, பைபிளை பார்க்கறதோட சரி. சபாராக்காத்தார். ஒழுங்கா பைபிள் வாசிங்க, ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சத்தியங்க அது. உடனே அந்த பொண்ணு வாசிக்க ஆரம்பிச்சா. ரிசல்ட் வந்துச்சு. 25 அரியர்ஸும் பாஸ் ஆகி அந்த பொண்ணு வெளியே வந்தாள். கோமதி அவ வேறு இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அப்பா ஞாபகம் வந்துருச்சு. மைண்ட் என்ன சொல்லுது, அப்பா முன்னாடி நம்ம எப்படி போய் நிற்கிறது? குமாரன் என்று சொல்வதற்கும் எனக்கு அருகதை இல்லை. உண்மையா நல்லா இந்த ஊழியத்தை அப்படி நிற்கிறேன்னு சொல்றதுக்கு எனக்கு அருகதையே கிடையாது. இந்த இடத்துல எங்க பாஸ்டர் என்னை நிறுத்துறாருன்னா என்ன, எதனால நிறுத்துறாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. எங்க அப்பாட்ட போய் ஒரு வேலைக்காரனாய் கூலிக்காரனாய் என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துடல. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. நீங்க ரொம்ப பேர் இதை சொல்லிட்டு வீட்டிலேயே உட்காந்துக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுது, எழுந்து புறப்பட்டு. இதாங்க உங்க வாழ்க்கையில நடக்கணும். இப்ப நேரம் அங்க போனா உங்களுக்கு தெரியும்,
நல்லா ஒண்ணு கவனிங்க. நாம் ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் 24 மணி நேரமும் அவர் கண்கள் உங்களை தான் பார்த்து கொண்டே இருக்கு. பைபிள்ல போட்டிருக்கு, இளையகுமாரன் வந்துகிட்டு இருக்கானா, இவரு அவனுக்கு எதிர்கொண்டு போறாருன்னா என்ன அர்த்தம்? என் பிள்ளை வருவானா, என் பிள்ளை வருவானா, என் பிள்ளை வருவானா. சத்தியமா சொல்றேன், பாஸ்டர் உங்களை எதிர்பார்க்கிறாரோ இல்லையோ, இந்த இடத்துல நின்று இயேசு கிறிஸ்து என் மகன் வருவானா, என் மகள் வருவாளா, எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாருங்க. சத்தியம். உடனே போகும்போது எப்படி போனா? இவன் போகும்போது எப்படி போனாங்க? சும்மா ஒயிட் அண்ட் ஒயிட், சும்மா சூப்பரா அப்படி முடி போட்டு சும்மா சென்ட்டு தான் டயான் டயான் டயான்னு போனான். ஆனா திரும்பி வரும்போது எப்படி வருவான்? அழுக்கும் கந்தையும், அழுக்கோடு வருகிறான், கந்தையோடு வருகிறான். ஆனா அந்த இயேசுவுக்கு மெலிஞ்சு போயிருப்பான். தன் பிள்ளை தூரத்தில் வரும்போது அவருடைய அன்பு இருக்குல்ல, சிலுவையின் அன்பு, தூரத்தில் வரும்போதே தன் பிள்ளையை அடையாளம் கொண்டு ஓட்டமா ஓடி முத்தம் கொடுத்து கரங்களை தட்டி அல்லேலூயா, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, பாடுங்க. உம்மை உந்தன் எப்படி பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து நல்ல கரங்களை தட்டி ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். அல்லேலூயா. இப்ப எழுந்து புறப்பட்டதுனால இழந்து போன முத்திரை மோதிரை அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். நீங்கள் அதிகாரம் கட்டுக்களை உடைக்கிற அந்த அதிகாரம். இப்ப இவன் வந்தான், வீட்டுமாய் அவனுக்கு அதிகாரம், அப்பாட்ட பிள்ளையாய் அதிகாரம். ஜீசஸ் எங்கேயோ கிடந்த நம்மை பிள்ளைகளாய் இணைத்தாரு அந்த அதிகாரம். இப்போ அப்பா சொல்றாரு, என்னையா இவனுக்கு இப்படி, இந்த பயலுக்கு இப்படி செய்யற அப்படின்னு சொல்லும் போது அப்பா சொல்றாரு, என் குமாரன் மரித்தான், இப்படி உயிரோடு வந்திருக்கிறான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் நான் சாகட்டும்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்து. ஒருத்தர் டிக்கெட்டு போட்டாங்க, கேக்குதா, புரியுதா? புரிஞ்சு கையை தூக்குறீங்களா, புரியாம கையை தூக்குறீங்களா? ஏண்டா இந்த உலகத்தில் இப்படி கஷ்டப்படணும், செத்தாவது போகலாம் அப்படின்னு சொல்றாங்க போல. எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை சாகணும், இப்ப சாகணும், செத்துக்கிட்டே இருக்கணும். பாவத்திற்கு நான் செத்து இதுக்கு நான் பிழைத்திருக்க வேண்டும். என் பாவங்களுக்காக என் இயேசு மரித்தார் இல்லையா? சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான். எத்தனை பேர் மரித்து திரும்ப உயிர்த்து இருக்கிறோம்? இயேசுவின் சிலுவை மரணத்தினால் என் பாவங்களை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அவரு சொல்லிட்டாரு, எல்லாம் முடிந்தது, நீங்கள் பாவிகள் இல்லை,
பக்கத்துல சொல்லுங்க, நீங்க பாவிகள்னு சொல்லிட்டே தெரியாதீங்க. என்னமோ ஐயோ என்னை மாதிரி பாவி இல்லை, என்னை மாதிரி மோசமானவ கிடையாது, இதை சொல்லிக்கிட்டே தான் மோசமானவங்களாவே தெரிவிங்க. நீங்க இனிமேல் சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை, நான் பாவம் செய்ய முடியாது, என் இயேசு என்னை பாவம் செய்ய விட மாட்டார், என் தகப்பன் எனக்கு கொடுத்திருக்கிற ஆஸ்தியே பரிசுத்தம், சிலுவையில எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். நல்லா கவனிங்க. இளைய மூத்த குமாரன் வர்றான், எனக்கு ஒண்ணுமே இல்லையே, எப்போதும் கூடவே இருக்கிறான். இப்ப பக்கத்துல சொல்லுங்க, கூடவே இருக்கிறவங்களுக்கு கூட இல்லாத இஸ்ரேலர்கள் தான் கூடவே இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, அவங்க வெளியே நிற்கிறாங்க. நீங்களும் நானும் இன்றைக்கு புறஜாதிகளாய் புதிய ஏற்பாட்டில் அவருக்கு உள்ள அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் ஷாபா ராக்கா தாராபா. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, எழுந்து. நீங்க எழுந்தால் சொல்லுங்க, எழுந்தால் ஆண்டவர் என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? உங்கள் மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார். அது நிறைய எழுதியிருக்கேன், அது இன்னொரு தடவை கர்த்தர் சித்தம்னா வந்து நம்ம பேசுவோம். இப்ப இதோடு சரி, ஒரே ஒரு பாடல் பாடி நம்ம எல்லாரும் எழுதி நிற்போம். பாஸ் கையில நான் கொடுக்க போறேன். ஒரே ஒரு பாடல். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என் உள்ளம் தொள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என் உள்ளம் தொள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. La 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 la. அசைச்சு பாருங்க. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் பயங்கள் பரலோகம் அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா உள்ளதம்மா, நன்றி என்று கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா, பகைமை கசப்பு எல்லாம் பனி போல பாடுகள் சிலுவை தலைக்கு மேல வச்சு தோன்றுதம்மா, பாடுகள் சிலுவையெல்லாம் அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியுது கை தட்டுறது? இது உங்களுக்கு தட்டுறீங்க. அவருக்கு தட்ட போறீங்களா, உங்களுக்கு தட்ட போறீங்களா? அவருக்கு உலக ஆசை எல்லாம் மறையுதம்மா, ஆசையெல்லாம் மறையுதம்மா, உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா, உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு பாஸ்டர் இப்போது இப்படி சொல்றாரு, தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு இரவு ஜெபம் நடத்தலாம், இவளுக்கு தெரிஞ்சிருந்தா இரவு ஜெபம் நடத்திடலாம், எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம். குட்டி பிள்ளைல பாருங்க, கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா, எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா, எரிக்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய அகிலமாளும் தெய்வம் என் அன்பு
அன்பு இதய தீபம் அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம் இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா என்னுள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா ஆ ஓ, ஓ. எல்லாருடைய கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. தேவ மகிமை எல்லா கண்களை